பிரதமர் மோடியுடன் அஜித் தோவல் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். எல்லை பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடியுடன் அஜித் தோவல் சந்தித்திருக்கிறார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பாகிஸ்தானின் தாக்குதல் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இந்திய ராணுவத்தின் செயல்பாடு மற்றும் பதிலடி தாக்குதல்கள் குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி. தொடர்ந்து மூன்றாவது நாளாக பாகிஸ்தான் எல்லையை மீறி தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் பிரதமர் மோடியுடன் அவரது இல்லத்தில் அஜித் தோவல் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டது, மேலும் என்னென்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கும்? பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்திருக்கக்கூடிய தொடர்ச்சியான அடுத்தடுத்த விஷயங்கள் நடவடிக்கைகள், அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விஷயங்கள் இன்னும் முடியவில்லை, தொடர்வதாக இந்திய வெளியுறவுத்துறை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறது. அதே போல இந்திய நாட்டினுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இது சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகிறார். இந்த நிலையில் இந்திய பிரதமருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மீண்டும் ஒரு முறை நேரடியாக சந்தித்து மிக முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பிட்டு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் இரண்டு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர்களுடனும் தொடர்ச்சியாக பேசி வருவதாகவும், குறிப்பிட்டு பாகிஸ்தானுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களும் தொடர்ச்சியாக இரண்டு நாடுகளுக்கு ஏற்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து பேசி வருவதாக செய்திகள் வெளியாகிட்டு வரக்கூடிய நிலையில மீண்டும் பிரதமரோட ஒரு மிக முக்கியமான சந்திப்பானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. நேற்று இரவு தொடர்ச்சியாக இந்திய எல்லைப் பகுதியில் தொடர்ந்து இந்த தாக்குதல் சம்பவங்களை பாகிஸ்தான் ராணுவம் ஏற்படுத்தி வரக்கூடிய பல இடங்கள்ல இந்த தாக்குதல் சம்பவத்தை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அதையும் மீறி சில இடங்கள் தாக்குதல் நடைபெற்ற நிலையில குறிப்பிட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில அடுத்த கட்டமாக இந்த விஷயத்தை எப்படி நகர்த்திட்டு போறது தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஆலோசனையானது நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பானது நடைபெறுகிறது. நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய செயல்பாடுகள், பாகிஸ்தான் எந்தெந்த பகுதிகளை குறிவைத்தது, இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் என்ன, இந்தியா பாகிஸ்தான் பகுதியில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்து முடித்திருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை இன்னும் சற்று நேரத்தில் இந்த பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் இந்தியா விரிவாக விவரிக்க இருக்கிறது.